நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் திருமணமாகி 18 ஆண்டுகள் கழித்து பிரிந்திருக்க நிலையில அவர்கள் விவாகரத்தை கேட்டு நீதிமன்றத்திற்கு சென்றிருப்பதாகவும் வருகிற அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் பாத்தீங்கன்னா அவர்களுடைய மனு விசாரணைக்கு வர இருக்க நிலையில விவாகரத்து கிடைத்த கையோடு தனுஷ் அவர்களுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என அவருடைய அப்பா கஸ்தூரி ராஜா முயற்சி செய்வதாகவும் கூறப்பட்டு வந்திருக்காங்க. அதாவது தனுஷையும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தையும் சேர்த்து வைக்க சூப்பர் ஸ்டார் மட்டுமல்ல கஸ்தூரி ராஜா அவர்களும் பெரிய முயற்சி செய்திருக்காரு. ஆனால் இரண்டு வீட்டு பெரியவர்களின் முயற்சியுமே தோல்வி அடைந்திருக்க நிலையில இதற்கு அடுத்தபடியாக மகனுக்கு வேறு ஒரு பெண்ணை கட்டி வைக்க விரும்பியிருக்காரு நம்ம கஸ்தூரி ராஜா அவர்கள். ஆனால் இனி கல்யாணம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை என அப்பாவிடமே கூறியிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பிரிந்து சென்ற பொழுதே இனி தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது கிடையாது என தனுஷ் அவர்கள் முடிவு செய்திருக்காரா. மீதம் இருக்கும் வாழ்க்கையை மகன்களை கவனித்துக் கொண்டு படங்களில் நடித்து ரசிகர்களை மகிழ்வித்தாலே போதும் என்கிற மனநிலையில் இருக்கிறார். அதனாலதான் தன்னுடைய வாழ்வில் இன்னொரு பெண்ணுக்கு இடமில்லை என்று அப்பா அவர்களிடம் கராராக கூறியிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். மேலும் இவர்கள் இருவருமே விவாகரத்து கோரியிருந்தாலுமே அவர்கள் தங்கள் மகன்கள் யாத்ராலிங்காவிற்காக பிரச்சனையை பேசி தீர்த்து மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. மேலும் இன்ஸ்டாகிராமில் என்ன போஸ்ட் போட்டாலும் தயவு செய்து அண்ணனுடன் சேர்ந்து வாழுங்கள் அண்ணியன தனுஷ் ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்களாம். விவாகரத்திற்கு விண்ணப்பித்த பிறகு பாத்தீங்கன்னா போயஸ் கார்டன் பங்களாவிற்கு வரவேற்று தனுஷ் அவர்களிடம் பேசியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஆனால் எனக்கு விவாகரத்து தான் வேண்டும், மீண்டும் தனுஷ் அவர்களுடன் சேர்ந்து வாழ மாட்டேன் என ஐஸ்வர்யா தன்னுடைய அப்பாவிடம் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. மனமுத்து தான் விவாகரத்து கோரியிருப்பதால் நிச்சயம் கிடைத்துவிடும் எனவும் சொல்லி வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.